மிகவும் கடினமாக உழைத்து வெற்றி பெறும் மக்களை பலர் புகழ்வார்கள். அவர்கள் சந்தித்த சிரமங்களை தாண்டி கடந்து வருகிறார்கள் என்பதற்காக அவர்களை மதிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையாக நினைவில் நிற்கிறவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வெற்றி பெற்றதை தங்களுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறவர்கள்தான். பைபிளில் தாவீதின் கதையை நாம் பார்க்கலாம். ஒருநாள் தாவீதும் அவரது படைவீரர்களும் மிகுந்த சோதனையை சந்தித்தார்கள். அமாலேக்கியர் அவர்களின் குடும்பங்களையும் சொத்துகளையும் கொள்ளை அடித்தார்கள். ஆனால் தாவீது தோல்வியடைந்து விடவில்லை. தனது வீரர்களுடன் போய் எதிரிகளை தேடிப்போய் போரிட்டு அனைத்தையும் மீட்டு வந்தார். அவர்கள் எதையும் இழக்கவில்லை. மேலும் கூட எதிரிகளிடம் இருந்து பல வரப்பிரசாதங்களை பெற்றனர். ஆனால் முக்கியமானது அந்த வெற்றிக்குப் பிறகு நடந்தது. சில வீரர்கள் கொலைப்புடன் பின்னால் நின்றிருந்தார்கள். வெற்றிக்குப் பிறகு சிலர் அந்த வீரர்களுடன் கொள்கலன்களை பகிர முடியாது என நினைத்தார்கள். ஆனால் தாவீது கூறினார், இது அனைவரின் வெற்றி. போராடியவர்களும் பின்னால் இருந்தவர்களும் ஒரேபோல் பங்கு பெற வேண்டும். பிறகு அவர் யூதாவின் பல பகுதிகளுக்குத் தானங்கள் அனுப்பினார், ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்க. இந்த கதை நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நமக்காக மட்டுமல்ல, அவற்றை பகிர வேண்டும். அது பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஒரு சிறிய உக்கவரை அல்லது பரிவு என இருக்கலாம். நாம் பகிரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் பெருகி மற்றவர்களுக்கும் பயன் தரும். இயேசு நமக்கு மிக சிறந்த மாதிரியானவர். அவர் தேவனின் மகனாக இருந்தாலும் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் உயிரைத் தந்து தேவனுடைய கிருபை, சீவன், வெற்றியை நமக்கு கொடுத்தார். இப்போது அவர் நம்மையும் அதேபோல் வாழ அழைக்கிறார். கொடுப்போம், நேசிப்போம், நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர்வோம். நம் ஒவ்வொருவரிடமும் கொடுக்க சிலதாவது இருக்கிறது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு திறந்த மனது. தேவனின் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வோம். அவரது அன்பையும் நம்பிக்கையையும் இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும் வாழ்க்கையை வாழ்வோம். அதுவே உண்மையான தேவனுடனான வாழ்க்கை.